पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम नारायण परो व्यक्तात् अंडमव्यक्त संभवम् अंडस्यान्तस्त्विमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यं प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यं। ओम नारायण नारायण। நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில பாகவதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பகவத்கீதையில பார்த்தீங்கன்னா விஸ்வரூப தரிசனம் முடிச்சதுக்கு பிறகு இந்த விஸ்வரூபத்தை எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தோணலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சாமர்த்தியம் விஸ்வலைஸ் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டத்தை விஸ்வலைஸ் பண்றதுக்கு ஒரு சாமர்த்தியம் இருக்கும். சில பேரால முடியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல விக்கிரகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு மெதுவா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்த வர்ணனைகள் பார்த்தீங்கன்னா இந்த பாகவதத்துல இப்போ பரீட்சைத்துக்கு என்ன வர்ணனைகள் சொல்லப்படுதோ அந்த வர்ணனைகளை பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சு அந்த விக்கிரகத்துல இருக்கிற ஒவ்வொரு அவயவத்திலையும் நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த திருஷ்டி பண்ணணும். பெருசுல சின்னதை பார்க்கறது, ஈஸ்வரன் தான் இது எல்லாம் அப்படின்னு பாக்குறது ஒரு மூர்த்தத்தை. இந்த மொத்த யூனிவர்ஸையுமே பார்த்தீங்கன்னா ஒரு விக்கிரகத்துல பாக்குறது. யாருக்கு எது சாமர்த்தியமோ அதை பண்ணலாம். இதுல நம்ம உபாசனை பண்றவங்கள்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமா நம்ம ஏற்கனவே பிரிச்சிருக்கோம். எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஏற்கனவே சப்தானுவித்தம் ரூபானுவித்தம் அப்படின்னு ரெண்டா பிரிச்சிருக்கோம். இதெல்லாம் பதியணும், அதுக்காக தான் நான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். உபாசனைகள்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டு வெரைட்டியா சாஸ்திரம் நம்ம சாஸ்திரம் பிரிக்குது. சப்தானுவித்தம் ரூபானுவித்தம். இப்ப போயிட்டு இருக்க உபாசனை எது அப்படின்னா ரூபத்தை பேஸ் பண்ணி இருக்கிறது. விக்கிரகத்தை பாத்தீங்கன்னா ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு ரூபத்து மேல ஒரு ரொம்ப அட்ராக்ஷன் இருக்கு. அதாவது நம்ம மூர்த்தங்கள் கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் வேத சப்தங்கள் மந்திர சப்தங்கள் மேல நிறைய பேருக்கு ஈடுபாடு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மந்திர சப்தங்கள்ல யாருக்கு ஈடுபாடு இருக்காது, ரூபங்கள்ல ஈடுபாடு அதிகமா இருக்கும். அப்ப நம்ம எந்த விதத்துல அதிகாரி அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம யாரு, நம்மளுடைய சுபாவம் பார்த்தீங்கன்னா ரூபத்து பக்கம் போறதா இல்ல பார்த்தீங்கன்னா சப்தத்து பக்கம் போறதான்னு பார்த்துக்கணும். அப்போ ரூபத்து பக்கம் போச்சு அப்படின்னா இப்ப போன்ற வர்ணனைகள் எல்லாத்தையும் பண்ணலாம். இதே சப்தத்து வழியா பண்ணோம் அப்படின்னா ஓங்காரத்தை பார்த்தீங்கன்னா கையில எடுத்துக்கணும். பாதா மாத்திரா மாத்திராஸ்ச பாதா. சாஸ்திரம் சொல்லுது என்ன அப்படின்னா மாண்டூக்கிய காரிக்கால சொல்லுது அகார உகார மகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று இருக்கு பார்த்தீங்கன்னா. ஓங்காரத்தோட மூன்று தான் விராட்டு ஹிரண்ய கர்ப்பன் ஈஸ்வரன். அதுக்கப்புறம் துரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா பிரம்ம தத்துவம், சுத்த பிரம்ம தத்துவம், அமாத்திரான்னு பேர் அதுக்கு. அப்ப இந்த விதமா பார்த்தீங்கன்னா ஒண்ணு ரூபத்தை பிடிச்சு போகலாம், இல்லைன்னா நாமத்தை பிடிச்சிட்டு போகலாம், ஓங்காரத்தை வச்சுக்கிட்டு போகலாம். அதனால பார்த்தீங்க அப்படின்னா நாம் பிரிஸ்கிரைப் பண்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரிஸ்கிரைப் பண்றது ரூப தியானத்தை நான் கொஞ்சம் பண்ணியிருக்கேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வருஷம் பண்ணினேன். எனக்கு ஈஸ்வரன் மேல ரொம்ப பிரீத்தி இருந்ததுன்னா அதனால பண்ண. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சாஸ்திரங்கள் அதிகமா சொல்றது இந்த சப்தானுவித்தம் அப்படின்றத பத்தி தான், ஓங்காரத்தை பத்தி. பகவத்கீதையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா பிரதானமா பார்த்தீங்கன்னா ஓங்கார தியானத்தை தான் பார்த்தீங்கன்னா இந்த தேகம் விட்டு பிரியும் போது என்ன பண்ணணும்னு போது 8வது சாப்டர்ல ஓங்காரத்தை தான் பிரிஸ்கிரைப் பண்றேன். அப்ப உபனிஷதங்கள் எல்லாம் படிச்சதுக்கு பிறகு என்ன பண்ணுதுன்னா ரூபம் பெருசா இல்ல நாமம் பெருசா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சப்தம் பெருசா இல்ல ரூபம் பெருசா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுது அப்படின்னா சப்தம் தான் பெருசு, சப்தத்திலிருந்து தான் ரூபம் உண்டாயிற்று.
இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட வாக்கு ஓங்காரத்திலிருந்து இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா உண்டாயிற்று அப்படின்னு. அப்ப ரூபம் பின்னாடிதான். அம்மா வந்து சொல்றாங்க நாளைக்கு வந்து டிஃபன் வந்து இன்னைக்கு நைட்டு டின்னர் வந்து இப்ப சொல்றாங்க, இப்ப காலையில சொல்றாங்க என்ன டின்னர் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு பூரி மசாலா பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. இன்னும் பூரி மசாலா வெளியில வரவே இல்லை. அப்போ ரூபமா வந்து பாத்தீங்கன்னா பூரி மசாலா எப்போ வரும், நைட்டு வந்து பாத்தீங்கன்னா 8 மணிக்கு அம்மா பூரி மசாலா பண்ணதுக்கு பிறகுதான் அது வரும். அப்ப இப்ப என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டா பூரி மசாலான்றது வந்து பாத்தீங்கன்னா சப்தமா வந்தாச்சு. அதுக்கப்புறம் பூரி மசாலா வந்து பாத்தீங்கன்னா நேத்து என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னா தோசை சாப்பிட்டேன் நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க. தோசை இப்ப இருக்கா அப்படின்னா இப்ப இல்ல, தோசை போயிடுச்சு. ஆனா சப்தம் இருக்கா அப்படின்னா நான் தோசை சாப்பிட்டேன்ற சப்தம் இப்ப இருக்கு. அப்போ ராஜராஜ சோழன் வந்து பாத்தீங்கன்னா இருந்தார், அவர் வந்து பாத்தீங்கன்னா இதை கட்டினார் அதை கட்டினார். ராஜராஜ சோழன் இப்ப இல்லை. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ராஜராஜ சோழனோட நாமம் மட்டும் மிச்சம் இருக்கு. சங்கரர் இல்ல, சங்கரோட சரீரம் இல்லை. யாரு என்ன இருக்கா, சங்கரோட பாஷ்யங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, அவரோட பேர் இருக்கு. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், முன்னாடியும் பின்னாடியும் வந்து பாத்தீங்கன்னா நாமம் இருக்கும். ஆனா ரூபம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து போறது. அப்ப வந்து போகக்கூடிய ரூபம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே மாயிக்கம். சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூபத்தை பத்தி பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா நாம ரூபம் எல்லாமே என்ன ஆகும், ரூபங்கள் எல்லாம் நாமத்துல வந்து லயமாகும். அந்த நாமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அனாமின்னு சொல்லக்கூடிய பிரம்மத்துல அசப்தத்துல வந்து பாத்தீங்கன்னா லயமாயிடும். அப்ப ரூப தியானம், அதுக்கப்புறம் சப்த தியானம், அதுக்கப்புறம் நிசப்தத்துக்கு போயிடணும். அசப்தம் நிசப்தத்துக்கு போயிடணும், துரியத்துக்கு. அப்போ யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிடிமானம் இருக்கோ அவங்க இதை பண்ணுங்க. ஆனா அனுகிரகம் வேணும் அப்படின்னா சப்தத்தை பண்றவங்களும் கூட என்ன பண்ணணும், ஓங்காரத்தை வந்து உபாசிக்கிறவங்களும் கூட நல்ல ஒரு ரூபத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த ஓங்காரத்தை ஸ்தூலமா சொல்லி அந்த ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா தாரணம் பண்ணிக்கிட்டே ஆரம்பிக்கணும் சாதனை. அப்புறம் நல்ல மனசுக்குள்ளார அந்த ரூபம் உள்ள போனதுக்கு பிறகு நல்ல மனசுக்குள்ளார ஓங்காரத்தை சொல்லும் போது அங்க மனசுக்குள்ளாரையே நீங்க ரூபத்தை பார்ப்பீங்க. அதுக்கு பேர் சவிச்சாரம் நிர்விச்சாரம் அப்படின்னு பேரு. சவிச்சாரம் அப்படின்னு பேர், அதுக்கு பேர் சமாபத்தி அப்படின்னு. எதை வெளியில பார்த்தோமோ அதே ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா கண்ணை மூடி உள்ள அந்த ரூபத்தை நல்லா காப்பி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எந்த இடத்துக்கு போனாலும் விக்கிரகம் தேவையில்லை, போட்டோ தேவையில்லை. உங்க மனசுலயே வந்து பாத்தீங்கன்னா போட்டோ பண்ணியாச்சு, காப்பி பண்ணியாச்சு. இப்ப காப்பி பண்ணது மாத்திரத்துல எங்க போனாலும் நான் பாட்டுக்கு உட்கார்ந்துக்கிட்டு உள்ளுக்குள்ளார இருக்கிற சுவாமிய நான் வந்து பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரயோகம் பண்ண முடியும். இந்த பிரகாரமா பண்றதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பேரு, சவிச்சாரம் அப்படின்னு பேரு. இதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா குணத்தியானங்கள் வருது. அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரூப தியானம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தாரணைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். தாரணை பண்ணினா தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ரஜோகுணமும் தமோ குணமும் என்ன ஆகும், கம்மியாகும். அதுக்காக தான் இது சொல்லப்பட்டிருக்கு. இதுல பல விதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உபாசனைகள் சொல்லப்பட்டிருக்கு. அர்ஜுனனுக்கு சொன்னது ஒண்ணு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பரீட்சைத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்றது ஒண்ணு. அது இல்லாம வேற ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பாகவதத்துல வந்து பாத்தீங்கன்னா மைத்ரேய மகரிஷி வந்து விதுரருக்கு வந்து பாத்தீங்கன்னா இதே விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா வேற விதத்துல சொல்றாரு, விராட்டோட உற்பத்தியை சொல்றாரு. இதே மாதிரி சேம் இதோட கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலா வரும், அது இன்னும் டீட்டெயிலா இருக்கும். அப்போ இப்போ நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிருக்கோம், வேற ஒரு கல்பனையை பண்ணிருக்கோம். இதை காட்டிலும் அதிகமான கல்பனை அந்த விதுரருக்கு சொன்னதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. 40 ஸ்லோகங்கள் அதுலயும் இருக்கு. அதையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சமயம் இருக்கும்போது நம்ம பார்க்கணும். அப்போ ஒவ்வொன்றத்தையும் எதுக்காக சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எச்சகிஞ்சு ஜெகத் சர்வம் சூயத்தை திருஷ்யத்தே சூயத்தே பிவா. இந்த லோகத்துல நம்ம எதையெல்லாம் கேட்கிறோமோ எதையெல்லாம் பார்க்கிறோமோ அது எல்லாம் நாராயணனுக்கு அந்நியமா வேற இல்லை அப்படின்னு நமக்குள்ளார அந்த பாவம் வர 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 இதோட பிரயோஜனம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா மாண்டூக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டார்டிங்லேயே வந்து ஆச்சாரியார் சொல்லிடுறார். என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய அங்கங்கள் விஸ்வன் நாம் சொல்றோம்ல, என்னுடைய தேகத்துக்கு பேரு விஸ்வன் அப்படின்னு பேரு. ஒவ்வொரு பர்டிகுலரா தனித்தனியா
இந்த விஸ்வனிடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், விராட்ட ஐக்கியம் பண்ணணும். முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக தான் இதை நான் இவ்வளவு பிரயத்தனம் பண்றேன். இப்ப இங்க வர்ணனைகள் ஏதாவது பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த வர்ணனைகள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய தேகத்துல பார்க்கணும். அதனால்தான் சொல்லுதுக்கு அயமாத்மா சதுஷ்பாத், சோயமாத்மா சதுஷ்பாத். இந்த ஆத்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 பாதங்கள் இருக்கு. இந்த 4 பாதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் பாதம் தான் இந்த விராட் அப்படின்னு பேரு. இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாண்டூக்கியம் சொல்லும் போதே சொல்லுது, சப்தாங்க ஏகோன விம்சதி முகக ஸ்தூலமுக்கு வைஸ்வானரக பிரதம பாதக. அத சொல்லும் போதே சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா 7 அங்கங்களை உடையவன், 19 வாசல்களை உடையவன், உள்ள இருக்கிறவன், ஹிருதயத்துல இருக்கிறவன் 19 வாசல் வழியா வெளியில போறான், விவகாரம் பண்றான். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 7 அங்கங்கள் இருக்கு. ஸ்தூலத்தை வந்து பாத்தீங்கன்னா போகம் பண்றவன், ஸ்தூல சரீர அபிமானி. ஜாகிரத அவஸ்தையில இருக்கிறவன் யாரு, நான் தானே சுவாமிய? ஆமா நான் தான். இந்த நாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்கங்களை சொல்லும் போது என்ன பண்ணுது, பிருத்திவியே பாதம். இந்த மொத்த பிருத்திவி வந்து பாத்தீங்கன்னா பாதம், சொர்க்கமே தலையா இருக்கு, இந்த ஆகாசமே உடம்பா இருக்கு, சூரிய சந்திரர்களை கண்களா இருக்கு அப்படின்னு விசுவலைசேஷன் பண்ணுது. இந்த விராட்டையும் அதே மாதிரி இந்த விஸ்வனையும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றுபடுத்துறதுன்றது ரொம்ப முக்கியமானது. ஒண்ணு பண்ணாம நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது ஐக்கியம், இந்த ஸ்தூலத்தில் ஐக்கியம் பண்ணாம நம்ம டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு நீங்க வந்து பண்ணினீங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா சாமர்த்தியம் இருக்காது, அத்வைத சித்தி வந்து பாத்தீங்கன்னா உண்டாகாது அப்படின்னு சங்கரன் ரொம்ப தெளிவா சொல்றாரு. நம்ம எப்பெல்லாம் தேவதையை வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு வச்சு பாக்குறோமோ அப்ப அந்த பிரிச்சு வச்சு பார்க்கும் போது என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அவர் தனி நான் தனின்னு ஆயிடும், இந்த ஜெகத்து தனின்னு ஆயிடும். அப்ப அத்வைத சித்தி உண்டாகுது, பேத சித்தி மட்டும்தான், பேதம்தான் சம்பவிக்கும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விக்கிரகத்துல பார்க்கும் போதே சைமல்டேனியஸா வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அங்கங்களோட வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து பாத்தீங்கன்னா மெதுவா சிங்க் பண்ணிக்கிட்டே வரணும், பாவிச்சுக்கிட்டே வரணும். மெடிடேட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா கண்ண மூடி உட்கார்ந்து இந்த ஸ்லோகங்களை படிக்கும் போது என்னுடைய பாதங்கள், என்னுடைய தலை, என்னுடைய காது, என்னுடைய மூக்கு, என்னோட கண் அப்படின்னு தான் பார்க்கணும், பேதத்தோட பார்க்க கூடாது. இப்படி பண்ணும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா தேவதா பாவம் நமக்குள்ளார வரும். அத்வைத சித்திக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் முதல் ஸ்டெப்பா வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. நம்ம கடந்த கிளாஸ்ல என்ன பார்த்திருக்கோம், முடிஞ்ச கிளாஸ்ல வந்து 28வது ஸ்லோகம் பார்த்திருக்கோம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாகவதத்துல 2வது ஸ்கந்தம் 1வது அத்தியாயம். பரீட்சித்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகமகரிஷி வந்து பாத்தீங்கன்னா இந்த விஸ்வரூபத்தை வர்ணனை பண்ணிக்கிட்டு இருக்கார். 28வது ஸ்லோகத்துல பார்க்கும் போதே நம்ம பார்த்தோம், இந்த ஆதி புருஷனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு அங்கங்களையா வர்ணிச்சுக்கிட்டே வரும்போது என்ன சொன்னோம், இந்த ஜோதிர் அநீகம் அப்படின்னா இந்த நெஞ்சு பகுதி இருக்கு பாத்தீங்கன்னா உரஸ்தலம் அப்படின்னா இந்த செஸ்ட் பாகம், பகவானுடைய மார்பு பாகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜோதிர் அநீகம். இந்த நட்சத்திர மண்டலங்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த நட்சத்திர கூட்டங்கள் இதெல்லாம் இருக்கிறது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா லோகத்துல இருக்கிறது. அதே மாதிரி பகவானோட வந்து பாத்தீங்கன்னா கிரீவா, அவரோட கழுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன சுவாமி அப்படின்னா மகர்லோகம். பூர்லோகம் இடுப்புன்னு பார்த்துட்டோம், ஹிப்பு. அதுக்கப்புறம் புவர் லோகம் வந்து பாத்தீங்கன்னா புவ வந்து பாத்தீங்க அப்படின்னா நெஞ்சு பகுதி. அப்புறம் சுவர் லோகம் வந்து பாத்தீங்கன்னா சுவர் லோகம் தான் இந்த நெஞ்சு பகுதி. இதுக்கப்புறம் தான் இந்த நட்சத்திர கூட்டம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இதுதான். இதுல மாத்திக்கணும்னு நான் போன முறையே சொல்லியிருக்கேன், சுவர் லோகம்னு எழுதிக்கிங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த கழுத்து பகுதி என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரீவா அஸ்ய மகர். பகவானுக்கு கிரீவா வந்து கழுத்து பகுதி தான் வந்து பாத்தீங்கன்னா மகர்லோகம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் வதனம் வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட வாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜனலோகம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சுவாமியோட நெற்றி வந்து பாத்தீங்க அப்படின்னா தபலோகம்னு பார்த்திருக்கோம். சுவாமியோட தலை வந்து பாத்தீங்கன்னா அந்த தலைக்கு மேல இருக்கிற பாகம் வந்து பாத்தீங்கன்னா சகஸ்திர சீர்ஷம், ஆயிரக்கணக்கான தலைகளை உடையது, அதுதான் பிரம்மலோகம் சத்தியலோகம் அப்படின்னு போன இதுல பார்த்தாச்சு. 7 லோகங்களோட வர்ணனை முடிஞ்சதுக்கு பிறகு 29வது ஸ்லோகம் இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. இப்ப நம்ம பார்க்கும் போதே எங்கேயாவது கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா நான் ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை பர்டிகுலரா பாக்குறேன். ஒவ்வொருத்தையா வந்து பாத்தீங்கன்னா பார்க்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா நான் சாந்தோக்கிய உபநிஷத்துல இருக்கிறத நான் பார்ப்பேன்.
உங்களுக்கு இதுதான் சொல்லி கொடுத்துருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இதுல இருக்கிறது எல்லாத்தையும் சுவாமியின் இடத்துல பார்க்கணும். பாதத்தை பார்க்கணும், இந்த பாதம் தான் பூலோகம்னு பார்க்கணும். இது மாதிரி ஒவ்வொரு அங்கமா வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட விக்கிரகத்துல இந்த திருஷ்டியை வந்து பாத்தீங்கன்னா பண்ண வேண்டியது. இதுக்கப்புறம் 29வது ஸ்லோகம் இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. இந்திராதயோ பாகவ ஆகு இந்திராதயோ பாகவ ஆகுருஸ்ராஹ கர்ணௌ திசஸ்ரோத்ரமமுஷ்ய சப்தஹ கர்ணௌ திசஸ்ரோத்ரமமுஷ்ய சப்தஹ நாசத்யதஸ்ரௌ பரமஸ்ய நாசே கிராணோஸ்ய கந்தோ முகமக்னிரித்தஹ இந்திராதயோ பாகவ ஆகுருஸ்ராஹ கர்ணௌ திசஸ்ரோத்ரமமுஷ்ய சப்தஹ நாசத்யதஸ்ரௌ பரமஸ்ய நாசே கிராணோஸ்ய கந்தோ முகமக்னிரித்தஹ. இந்திராதயோ பாகவஹ, இந்திராதிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்திரன் முதலியவர்கள் யாரு, உஸ்ராஹான்னு போட்டு, உஸ்ரானா தேவர்கள் அர்த்தம். இந்திராதி தேவர்கள், இந்த தேவ கூட்டங்கள் எல்லாம் எங்க சேர்ப்பீங்க அப்படின்னா அந்த பரமாத்மாவிட விஸ்வரூபத்தினுடைய பாகவக ஆகு கைகள் என்று சொல்லப்படுகின்றன. நீங்க யாராவது தத்துவ போதம்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். யாரு கைகளுக்கு அதிதேவத்தை யாரு அப்படின்னா இந்திரன், காலுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவதை எதுனா விஷ்ணு. இது மாதிரி வர்ணனைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க சொல்லும். அதெல்லாம் எங்க இருந்து எடுத்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த விராட் ரூபத்துல இருந்து எடுத்தது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். தத்துவ போதம் படிக்கிறவங்க இந்த மாதிரி மற்ற கிரந்தங்கள்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிஷ்டான தேவதைகளை பத்தி பேசும். அதிஷ்டான தேவதைகள்லாம் இங்க இருந்து எடுத்தது. இந்திரன் முதலிய தேவதைகள் வந்து பாத்தீங்கன்னா பகவானுடைய கைகள் என்று சொல்லப்படுகிறது. கர்ணௌ திசஹ ஸ்ரோத்ரம் அமுஷ்ய சப்தா. கர்ணௌ திசக அப்படின்னா இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய திசைகள் இருக்குல்ல, 8 திசைகள். இந்த 8 திசைகளும் பகவானுடைய காது. இந்த 8 திசைகளுமே பகவானுடைய காது. எங்க வேணா போலாம், பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்தையும் பகவானோட காது இருக்கு. ஏதாவது ரகசியமா சொல்ல முடியுமா சுவாமி? சொல்ல முடியாது. பகவானுக்கு எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும். எறும்பு பேசுறதுல இருந்து மனுஷன் பேசுறதுல இருந்து நீங்க யாருக்கும் எதையுமே மறைக்க முடியாது. இந்த 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 இதெல்லாம் உங்களுக்கு உள்ளுக்குள்ளார வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்க எந்த அளவுக்கு பிளைன் ஆயிடுவீங்க தெரியுங்களா? ரொம்ப சரளமா ஆயிடுவீங்க. மறைக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஒரு மண்ணாங்கட்டி இல்லைங்க. மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா திசைகளையும் காதுகளை உடையவரா இருக்கார். எதை மறைக்க முடியும்? அவர் கேட்டுக்கிட்டே இருக்கார், எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கார். வெளியில மட்டும் இல்ல, உள்ள இருந்துட்டு அந்தர்யாமியா இருந்துட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கார். அது மட்டும் இல்லாம ஸ்ரோத்திரம் அமுஷ்ய சப்தா, இந்த சப்தம் இருக்கு பாத்தீங்களா, அந்த சப்தம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவானுடைய ஸ்ரோத்திரேந்திரியம் அப்படின்னு பேர். இந்திரியம் இருக்குல்ல, காது திசைகள், அந்த காதுல உண்டாக்கூடிய இந்த இந்திரியம் இருக்குமே அந்த காதுக்குள்ளார, அந்த இந்திரியம் எது அப்படின்னா சப்தம் தான். இங்க ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா துணி துவைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டம் டம் டம். அந்த சப்தமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவானுடைய ஸ்ரோத்திரேந்திரியம். கிளி கத்துது, அதுவும் ஸ்ரோத்திரேந்திரியம். நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த சப்தமும் ஸ்ரோத்திரேந்திரியம் பகவானோட. அதுக்கப்புறம் நாசத்திய தஸ்ரவ். நாசத்திய தஸ்ரவ் அப்படின்னா 2 பேர் இருக்காங்க, அஸ்வினி குமாரர்கள். 2 பேருக்கு பேரு நாசத்திய, அதுக்கப்புறம் தஸ்ரவ் தஸ்ர. இந்த 2 பேரும் சேர்ந்து நாசத்திய தஸ்ரவ். பரமஸ்திய நாசே, இது யாரு அப்படின்னா பரமாத்மாவிற்கு வந்து பாத்தீங்கன்னா 2 மூக்கு துவாரங்கள் இருக்குல்ல, இந்த 2 மூக்கு துவாரங்களும் அஸ்வினி குமாரர்கள் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் கிராணேந்திரியம், இந்த மூக்குல வந்து உள்ளுக்குள்ளார பட்ஸ் மாதிரி சின்ன சின்னதா வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்திரியம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கு, கண்ணுக்கு தெரியாது, அதீந்திரியம்னு பேரு. அந்த இந்திரியம் எது, ஸ்மெல் பண்ற இந்திரிய சக்தி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அஸ்திய கந்தோ. அவருடைய இந்த லோகத்துல எதெல்லாம் பகவான் ஸ்மெல் இருக்கோ, எத்தனை ஸ்மெல், நல்லது கெட்டது எதா இருந்தாலும் இந்த மொத்த ஸ்மெல்லும் பகவானுடைய என்னது கிராண இந்திரியம், ஸ்மெல் பண்ற இந்திரியமா இருக்கு. அதுக்கு மட்டும் இல்ல, முகம் அக்னிரித்தா. முகம் எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய வாய். வாய் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வாய் இந்திரியம் அப்படின்னா பேசக்கூடிய இந்த வாய் இருக்கு பாத்தீங்களா, இந்த வாய் எது அப்படின்னா இந்த மொத்த லோகத்திலையும் அக்னி தத்துவம் எது இருக்கோ அந்த அக்னி தத்துவம் எல்லாம்
வாயா இருக்கு சுவாமியோட. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா வாச்சோ தேவதா வன்னிகி. வாக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிஷ்டான தேவதை எது அப்படின்னா அக்னி நம்ம சொல்லுவோம். நல்லா கொழுந்து விட்டு இத்தக அப்படின்னா கொழுந்து விட்டு எரியக்கூடிய அக்னியானது சுவாமியோட வாய். அப்ப எங்கெல்லாம் அக்னி இருக்கோ அங்கெல்லாம் சுவாமி இருக்கார். இதெல்லாம் சாதுக்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஆசிரமங்கள்ல போனீங்கன்னா பாத்தீங்கன்னா தெரியும். என்னோட குரு ஆசிரமத்துல முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சப்பாத்தி பண்ணுவாங்க. சப்பாத்தி பண்ற இதே வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரியில நடக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 10-15 பேர் ஒரு பெரிய அடுப்புக்கு முன்னாடி ரவுண்டா உட்காந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உருட்டுவார், ஒருத்தர் அதை வந்து பார்த்தீங்கன்னா பேடா மாதிரி பண்ணுவார், இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தேய்க்கிறதுக்கு மட்டும் ஒரு 10 பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. பெரிய தோசைக்கல் மாதிரி புதுசாக போட்டிருப்பாங்க. அதில் 4 பேர் உட்கார்ந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த சப்பாத்தி இது பண்ணுவாங்க, மேக் பண்ணுவாங்க. ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கற்பூரத்தை ஏற்றி அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியை நமஸ்காரம் பண்ணி அக்னியை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்றது, அக்னி ஆதாரம் பண்றது, முதல்ல பிரஜ்வலிதம் பண்றது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, சப்பாத்தி எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு அந்த சப்பாத்தியில வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நெய்யை தடவி நல்ல சர்க்கரையை வச்சு நல்லா பிசைஞ்சு சர்க்கரையோ நெய்யோ இதுவும் போட்டு கலந்து அதை முதல்ல ஆகுதி வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு கொடுப்பாங்கன்னா முதல்ல அக்னிதான் பிரத்யக்ஷ தேவதை அப்படின்னு சுவாமிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியோட வாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது அக்னி தான் சுவாமியோட வாய். டைரக்டா அக்னியில வந்து பார்த்தீங்கன்னா ஆகுதியை கொடுத்துருவாங்க. ஆகுதி கொடுத்ததுக்கு பிறகுதான் நர்மதா அம்மாவுக்கு போய் நம்ம இது பண்ணுவாங்க. கோயிலில் வந்து ஒரு பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு போயிடும் நெய்வேத்தியம். ஒரு பக்கம் நர்மதாவுக்கு போகும், ஒரு பக்கம் கோசாலைக்கு, அதுக்கப்புறம் போகும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிடுவோம் சாதுக்கள் எல்லாம். அப்போ எது அக்னி அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அக்னிக்கு ஆகுதியை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல கொடுத்துடணும். நாக சாதுக்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பிரத்யக்ஷ தேவதையா வச்சிருக்காங்க. எதை சாப்பிட்றதா இருந்தாலும் ஒரு டீயை எடுத்தா கூட நாகபாபாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா முன்னாடி தூணா இருக்கும். ஒரு டீயை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு விரல் அந்த மோதிர விரல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராப் பண்ணுவாங்க. நம்ம பார்க்கறதுக்கு என்ன தப்பா பண்றாங்களே அப்படின்னு ஒரு மோதிர விரலை ஒன்றை வில்ல விட்டு சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகுதி கொடுப்பாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலா இருக்கும் இந்த நாகபாபாக்கள்கிட்ட. என்னன்னு கேட்டீங்கன்னா முதல் ஆகுதி வந்து பார்த்தீங்கன்னா நான் எதை சாப்பிட்டாலும் சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகுதி கொடுக்குறது. ஏன்? அக்னி தான் சுவாமியோட என்னது வாய். எந்தெந்த அக்னியெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் சுவாமியோட வாய். அப்போ காலால் அணைக்கலாமா? காலால் அணைக்கக்கூடாது. காலை வச்சு அக்னியை வந்து பார்த்தீங்கன்னா மிதிச்சிங்க அப்படின்னா சுவாமியை வந்து பார்த்தீங்கன்னா மிதிக்கிற மாதிரி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அக்னியை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வித காரணத்தை கொண்டு அலட்சியப்படுத்தாமல் இருக்க சுவாமியோட வாய் முகம் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் 30வது ஸ்லோகம். द्यौरक्षिणी चक्षुरभूत् पतङ्गः पक्ष्माणि विष्णुरगनीवुभे च तद्ब्रू विजृम्भ परमेष्टिधिष्ण्यम् आपोऽस्यतालु रस एव जिह्वा द्यौरक्षिणी चक्षुरभूत् पतङ्गः पक्ष्माणि विष्णुरगनीवुभे च तद्ब्रू विजृम्भ परमेष्टिधिष्ण्यम् आपोऽस्यतालु रस एव जिह्वा. द्यौर अक्षिणी चक्षु. தியௌர் அக்ஷினி பகவானுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது அப்படின்னா இந்த சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா தியௌனா சொர்க்கலோகம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சொர்க்கலோகம் அந்தரிக்ஷ லோகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த அந்தரிக்ஷ லோகங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பகவானோட கண்களா இருக்கு. அக்ஷினி திவச்சனம். அக்ஷினி 2 கண்களும் தியவ் அப்படின்னா தியூலோகம் அந்தரிக்ஷ லோகம் அப்படின்னு எடுத்துக்கணும். சக்ஷுர் அபூத் பதங்கா. சக்ஷுர் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய சக்தி சாமர்த்தியம் இருக்கு பார்த்தீங்களா, கண்கள்ல இருக்கக்கூடிய சக்தி சாமர்த்தியம் இருக்கே, அந்த சக்தி சாமர்த்தியம் இந்திரிய சக்தி எது அப்படின்னா சூரியன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்திரிய சக்தியா இருக்கான். சக்ஷுர் இந்திரியமா பகவான்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் இருக்கான். அதனாலதான் நம்ம வந்து உபாசனை பண்ணும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியோட கண்களை பாருங்கன்னு சொல்றோம். ஹிரண்ய கர்ப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சூரியனை வந்து பார்த்தீங்கன்னா சந்தியாவந்தனம் பண்ணும் போதே சொல்லுது, இந்த உலகத்துக்கு கண்கள் இது அப்படின்னா இந்த சூரியன் தான் உலகத்துக்கு கண்களா இருக்கா அப்படின்னு வர்ணனையே வந்து இதுல இருக்கு. சந்தியாவந்தனத்துல வர்ணனைகள் இருக்கு.
அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகமான உபாசனை 2 இடத்துல பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒண்ணு பாதாரவிந்தம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட கண்கள். அப்ப எப்ப சூரியனை பார்க்கும் போதும் காலையில வந்து பாத்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம், சாயந்தரத்துல சந்திர நமஸ்காரம் 2 பண்ணணும் நம்ம. ராத்திரியில வந்து ஃப்ரீயா இருக்கும் போது சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வெளியில வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன பண்ணுங்க, சுவாமியை ஒரு தரிசனம் பண்ணிட்டு சந்திரனை தரிசனம் பண்ணிட்டு வந்துடும். அதே மாதிரி காலையில வந்து பாத்தீங்கன்னா சுவாமியை தரிசனம் பண்ணுங்க. இந்த 2மே வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு கண்களா இருக்கு. இதுதான் என்னுடைய வலது கண் இடது கண்ணா இருக்கு. இந்த கண்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்தரிக்ஷ லோகம், இந்த மண்டலம், இந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய இந்திரிய சக்தி தான் வந்து பாத்தீங்கன்னா சூரிய சந்திரர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, இந்த இமைகள் இமைக்குதே சுவாமி, அது என்னது அப்படின்னா பக்ஷ்மணி. பக்ஷ்மானி விஷ்ணோர் அகனி. இந்த பக்ஷ்மானி அப்படின்றதுக்கு அர்த்தம், இந்த பக்ஷம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இமைக்கிறதுன்னு அர்த்தம். இந்த இமைத்தல் எப்படிப்பட்டதா இருக்குன்னா விஷ்ணு பகவானுடைய அகனி உபேச்ச. உபேச்ச அப்படின்னா என்ன அர்த்தம், பகலும் இரவும். அகனி அப்படின்னா பகல், உபே அப்படின்னு சேர்த்துட்டீங்க அப்படின்னா கூடவே இரவையும் சேர்த்துக்கணும். அப்போ ஒவ்வொரு இமைக்கும் போதும் வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட பகல் இரவு வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டே இருக்கு. அப்ப எத்தனை வாட்டி நம்ம இமைக்கிறோம், எண்ணிக்கை இல்லாம எமைச்சுக்கிட்டே இருக்கும்ல. அப்போ ஒவ்வொரு இமைத்தலும் வந்து பாத்தீங்கன்னா பகல் இரவா சுவாமிக்கு நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் தத் ப்ரூ விஜிரும்பக பரமேஷ்டி திஷ்ணியம். அந்த ப்ரூ விஜிரும்பம் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த புருவத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சுழிச்சு நெளிச்சு எல்லாம் பண்ணுவாங்கல்ல. அப்ப சுவாமி வந்து பாத்தீங்கன்னா அந்த புருவத்தை வந்து பாத்தீங்கன்னா நெளிக்கிறார். இப்ப நானே வந்து பாத்தீங்கன்னா கண்ணை விரிச்சு நான் சில சமயம் பேசும்போது இப்பவே பாருங்க, கண்ணை வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து பாத்தீங்கன்னா நான் புருவத்தை வந்து மேல நோக்கி இது பண்ற. ஆச்சரியமா ஏதாவது பேசும்போது ஐயோ அப்படின்ற நான் இந்த புருவத்தோட நெளிவு சுழிவு இருக்குல்ல, அதுக்கு பேரு தத் ப்ரூ விஜிரும்பகா. பகவானுடைய அந்த புருவ நெளிவுகள் தான் வந்து பாத்தீங்கன்னா பரமேஷ்டி திஷ்ணியம். அப்படின்னா அந்த பிரம்மாவினுடைய அதிஷ்டானமா ஆதாரமா இருக்கக்கூடிய பிரம்மலோகம். அப்ப ப்ரூவோட நெளிவு சுழிவு இருக்கிற இந்த ப்ரூ மண்டலம் தான் வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட இந்த சத்தியலோகம் சொல்லக்கூடிய பிரம்மலோகமாக இருக்கின்றது. அது மட்டும் இல்ல, அடுத்து சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆப்போ அஸ்திய தாலு. தாலு அப்படின்னா பேலட், கீழே அன்னம் இருக்குல்ல. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா கன்னங்கள்னு போட்டிருக்கு, எடுத்துங்க, கன்னங்களும் எடுத்துங்க. 2 கன்னங்களை எடுத்துக்கலாம், தாலுன்னு பேரு. இதுதான் வந்து சுவாமியோட இந்த லோகத்துல இருக்கிற எல்லா ஜலங்களும் சுவாமியோட கன்னங்களா இருக்கு. அதை காட்டிலும் சரியானது என்ன அப்படின்னா, நீங்க கொஞ்ச நேரம் இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு எச்சில் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஊறுது. இந்த எச்சில் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஸ்டோர் ஆகுது, இந்த நாக்குக்கு கீழே ஸ்டோர் ஆகுது. அப்போ இந்த நாக்குக்கு கீழே இருக்கிற பாகத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தாலுன்னு பேர். இந்த தாலு பாகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜலங்களோட சேர்க்கை. எல்லா ஜலங்களும் எங்க இருக்கோ, நீங்க எங்கெல்லாம் சமுத்திரம் பாக்குறீங்களோ, எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குளம், ஏரி, கிணறு, இது மாதிரி எதெல்லாம் பாக்குறீங்களோ அந்த ஜலஸ்தானங்கள் எல்லாம் சுவாமியோட 2 கன்னங்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா தாலு பிரதேசம் கீழே இருக்கிறது. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு என்ன, ரசையேவ ஜிஹ்வா. இந்த லோகத்துல யாருக்கெல்லாம் என்னென்ன சுவையெல்லாம் இருக்கோ அந்த சுவை உணர்ச்சி சுவாமியோட ரசனேந்திரியம் எது அப்படின்னா இந்த லோகத்துல இருக்கிற எல்லா நாக்கும் சுவாமியோட ரசனேந்திரியம். அப்ப என்னோட நாக்குக்கு நான் ஒரு டேஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னா நான் வந்து பாத்தீங்கன்னா வடமாலை போட்டுக்கிட்டே இருக்கிறோம் சுவாமிக்கு. ஆஞ்சநேய சுவாமிக்கு சனிக்கிழமை வடமாலை, அப்புறம் வந்து பிரசாதம். அப்ப வடமாலை வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது நான் யாரும் சாப்பிட்டுமே, நான் வடை சாப்பிட மாட்டேன். அப்ப யாரும் சாப்பிடலாமா அப்படின்னு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாமா அப்படின்னா இல்ல 108 வடை 108 பேருக்கு போய் சேருது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 27 வடை வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் ஒரு போய் சேருது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படியோ பண்றாங்கன்னு சமைச்சு கொடுக்கலாமா? அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா குறை சொல்றேன், இந்த வடை சரியா இல்லைங்க, ரொம்ப ரஃப்பா இருக்கு, டேஸ்ட் இல்லை அப்படின்னு வந்து அந்த அம்மாட்ட வந்து பாத்தீங்கன்னா சொல்லி இப்போ வந்து பாத்தீங்கன்னா அருமையான வடை வந்து வந்திருக்கு. இப்ப பரம திருப்தி. ஏன் திருப்தி அப்படின்னா சுவாமியோட நாக்கு என்னது, ரசனேந்திரியம். அப்ப அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒரு நாக்குல போய் வந்து பாத்தீங்கன்னா நல்லவே இல்லை அப்படின்னா யாருக்கு அது மாதிரி இருக்கும், சுவாமிக்கு இது பாவிக்கிறது. அப்ப நம்ம கொடுக்கும் போது சுவாமிக்கு ஆஃபர் பண்றது எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா பெஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் பண்ணணும். ஏதாவது ஒரு பழத்தை கொடுக்குறீங்கன்னா அவர் வந்து கெட்டுப்போட பழத்தை வந்து சாப்பிட மாட்டார். நெய்வேத்தியம் பண்ணும்போது சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நெய்வேத்தியம் நல்லா பண்றாரு.
யாரெல்லாம் நீங்க வந்து ஃபீடிங் பண்றீங்களோ அந்த ஃபீடிங் வந்து ரொம்ப கவனமா இருக்கு. அன்னதானம் பண்ணும்போது எதை இஷ்டப்படி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறோமே அப்படின்னு கொடுத்துடக்கூடாது. நல்லா பக்குவமா சுவாமியோட நாக்கு எல்லா இடத்துலையும் சுவாமியோட ரசனேந்திரியம் இருக்கு அப்படின்னு பாவிச்சு நல்ல பதார்த்தத்தை கொடுக்கணும். நம்ம சாப்பிடும் போதும் சுவாமிதான் சாப்பிட்றான்ற பாவத்துல இருந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாக்குக்கு டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். ரசனேந்திரியம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாக்கும் ரசனேந்திரியமாயிட்டு. சந்தாம்ஸ்ய அனந்தஸ்ய சிரோ கிருணந்தி சந்தாம்ஸ்ய அனந்தஸ்ய சிரோ கிருணந்தி தம்ஸ்ட்ராயமஸ்நேக கலா த்விஜானி தம்ஸ்ட்ராயமஸ்நேக கலா த்விஜானி ஹாசோ ஜனோன்மாதகரி ச மாயா ஹாசோ ஜனோன்மாதகரி ச மாயா दुरंत सर्गो यदपांगमोक्षः दुरंत सर्गो यदपांगमोक्षः छन्दांस्यनन्तस्य शिरो गृह्णन्ति दंष्ट्रायमस्नेहकला द्विजानी हासो जनोन्मादकरी च माया दुरंत सर्गो यदपांगमोक्षः. சந்தாம்சி சந்தாம்சி அப்படின்னா வேதங்கள் அர்த்தம். எல்லா வேதங்களும் 4 வேதங்களும் ரிக்யது சாம அதர்வணம் சொல்லக்கூடிய அனந்தோவை வேதா எல்லையில்லாத வேத மந்திரங்கள் இது எல்லாம் அனந்தமா இருக்கக்கூடிய பகவானுக்கு அனந்த 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 சயனத்தில் இருக்கார் சுவாமி எப்பவுமே. அப்ப அந்த அனந்த சயனமா இருக்கக்கூடிய எண்ட்லெஸ்ஸா இருக்கக்கூடிய அந்த விஸ்வரூபமா இருக்கக்கூடிய அந்த விராட்டு பகவானுக்கு இந்த வேதங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உச்சந்தலை பிரம்மரந்தரம் சிரோ தலையா இருக்கிறது. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா தம்ஸ்ட்ரா யமஹா ரொம்ப முக்கியமானது. யமன் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா யமன் வந்து சுவாமியோட 2 பல்லு தொற்று பல்லு நம்ம சொல்றோம்ல, கோரப்பல்லு நம்ம சொல்லுவோம். அனிமல்ஸ் ஏதாவது வாயை திறந்துச்சுன்னா 2 பல்லு முன்னாடி வந்து நிக்குது இல்லை, அதுல தானே வந்து மாமிசங்கள் எல்லாத்தையும் கடிச்சு இது பண்ணுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யமன் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியோட கோரை பற்கள் அங்கே தெற்றுப்பல்னு போட்டிருக்கு, தெற்றுப்பல்லுக்கு பக்கத்தில் கோரை பல்லுன்னு போட்டிருக்கு. கோரை பற்கள் வந்து பார்த்தீங்கன்னா தம்ஸ்ட்ரான கோரை பற்கள் அதுதான் யமன். அப்போ எல்லா இடத்துலையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு அபிஷேகம் பண்ணோம், செவ்வாய்க்கிழமை ஒரு அபிஷேகம். இதுக்கிட்ட 11வது அத்தியாயம் முடிஞ்சு போச்சு இல்லை, அதுக்கு ஒரு அத்தியாயம். அதுக்கு நான் சுவாமிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போனோன்னே சொல்லிட்டேன், நான் 11வது அத்தியாயத்துக்கெல்லாம் நான் வந்து பண்ணலை. எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பாவமாக இருக்குது, இந்த உக்ரைன் வாரு, அதுக்கப்புறம் காசால, அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈரானு இஸ்ரேலு எல்லா இடத்துலையும் வார் போயிட்டே இருக்குது. எங்கெங்கெல்லாம் போக முடியுமோ ரொம்ப மோசமாக இருக்குது. சாமி பிரசீத நீ என்ன பண்ணி சாந்தமாகு உன்னோட கோர ரூபத்தை வந்து பார்த்தீங்கன்னா காட்டாத, எல்லாம் வாய்க்குள்ளார போயிட்டு இருக்காங்க. நீ வந்து பார்த்தீங்கன்னா மாமிசம் வந்து இதெல்லாம் அனிமல்ஸ் எல்லாம் எப்படி மாமிசத்தை வந்து கிழிச்சு சாப்பிடுதோ அது மாதிரி நீ எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்க, சாந்தியாகு சுவாமி, சதுர்புஜத்தோட வந்து பார்த்தீங்கன்னா சௌமிய ரூபத்தை அடைவாய் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் இந்த பூஜை அப்படின்னு 11 திரவியங்களை வச்சு குளிர வச்சு வந்தாச்சு. பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா போர் நிறுத்தம் வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம், அப்பா பிரசித்த சௌக்கியம் ஆயிட்டார் அப்படின்னு. அப்போ எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா யமன் வந்து யாரு அப்படின்னா சுவாமியோட பற்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா யமனா இருந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் மரணத்தை கொடுக்குது. இப்போ இதை பாவிக்கிறீங்கன்னு வச்சுங்க என்ன ஆகும்? வியாதி பிராமணம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, எந்த வியாதி வந்தாலும் அந்த வியாதி என்னது? பிரம்மமா ஈஸ்வரனா பாவிக்கிறது. அதே மாதிரி மரணம் வந்தாலும் கூட சுவாமிதான் என்னை வந்து பார்த்தீங்கன்னா கடிச்சு எனக்கு மரணத்தை கொடுக்க போறார், சுவாமிதான் எல்லாத்துக்கும் பற்கள் அவரோட கோர பற்களா இருந்துக்கிட்டு யமனா இருந்துக்கிட்டு மரணத்தை கொடுக்குறாரு அப்படின்னு பாவிக்கணும். அப்ப என்ன ஆகாது? மரணத்தை குறித்து நமக்கு வந்து பயம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு. இது மட்டும் இல்லை, சரி மற்ற பற்கள்லாம் என்ன சுவாமி அப்படின்னா ஸ்நேக கலா த்விஜானி. த்விஜனா பற்களுக்கு பேரு, சாதாரண பற்கள் மற்ற பல்லுலாம் இருக்குல்ல அதெல்லாம் பேரு திஜானின்னு பேரு, பகுவச்சனம். ஸ்நேக கலா அப்படின்னா நம்ம எல்லாத்துட்டையும் ஸ்நேகம் வைக்கிறோமே, பந்த பாசம் வச்சுக்கிட்டு இருக்கோம்ல. என்னோட சிஷ்யன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐயோ எனக்கு நான் இவ்வளோ நல்லா பாடம் சொல்லி கொடுக்குறேன், என் சிஷ்யன் இப்படி பண்ணிட்டானே எனக்கு அப்படின்னு அவன் மேலே வச்சிருந்த அந்த சிஷ்யன் மேலே வச்சிருந்த அந்த அட்டாச்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னை துக்கப்படுத்தும். ஐயோ இத்தனை பேருக்கு நான் உட்காந்து டைம் கொடுத்து நல்லா ஸ்நேகத்தோட அன்போட பாடம் சொல்லி கொடுத்தேனே,
இது மாதிரி அவங்க இந்த பாதையில வராம விலகி போறாங்களே அப்படின்னு அவங்க மேல இருக்க ஸ்நேகம் எனக்கு துக்கம் கொடுக்கும். இதே மாதிரி புள்ள பேர குழந்தைங்க, மனைவி, ஃப்ரெண்ட்ஸ் இவங்க மேல வச்சிருக்கிற அந்த அன்பு வந்து பாத்தீங்கன்னா பற்றுதல் இருக்குல்ல, ஸ்நேகம், அந்த ஸ்நேகம் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து துக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கு சதா காலம். நமக்கு ஏதாவது துக்கம் இருக்கு அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்ல வச்சிருக்க அந்த பந்த பாசம் இருக்குல்ல, அந்த பந்த பாசம் தான் அப்பப்ப மரணத்துக்கு சமமா வந்து பாத்தீங்கன்னா கடிச்சு விட்டுறது. யாராவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளை கடிச்சு விட்டுருவாங்க. கோரப்பல் இல்ல, கோரப்பல் வந்து பாத்தீங்கன்னா மரணம். மத்த பல்லுல கடிக்கிறது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த உறவுகள்ல இருக்கக்கூடிய எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா துக்கம் 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 கடிச்சு விட்டுக்கிட்டே இருக்காங்க. யாராவது என் ஒய்ஃப் கடிக்கிறா, என் குழந்தைங்க கடிக்கிறாங்க, என்னோட கிராண்ட் சில்ட்ரன்ஸ் கடிக்கிறாங்க. என்னது பந்தம், அந்த ஸ்நேகம். ஐயோ அவங்க பார்க்கலையே அப்படின்னா உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா பெயின் வரும். எப்படி இருக்காங்களோ கஷ்டப்படுவாங்களே அவங்க அப்படின்னா பெயின் வரும். அப்ப நம்ம நினைச்சு அந்த பந்தத்தினால நமக்கு உண்டாகக்கூடிய அந்த பெயின் வந்து பாத்தீங்கன்னா மத்த பற்கள், சுவாமியோட மத்த பற்கள் நமக்கு சதா துக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்ல ஹாசம், சுவாமியோட அந்த புன் சிரிப்பு இருக்கு பாத்தீங்களா, மந்தகாசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பிரகாசம், மந்தகாசம் 2வது கிளாஸ்ல நம்ம சொல்லிட்டு இருக்கோம் யோகத்துல. அவருடைய அந்த மந்தகாசம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுது ஜனோன் மாதகர், ஜன உன்மாதகர். ஐயோ அவரோட ஸ்மைல் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயா, எல்லா ஜனங்களையும் மயக்கக்கூடிய அந்த மாயாதான் வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட ஹாசம். எல்லாம் மயங்கி போய் கிடக்கிறோமா, எதுல மயங்கி போய் கிடக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாமி சிரிக்கிறார், ஸ்மைல் பண்றார். அந்த மோகத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், விழுந்து போய் எது சத்தியம் எது பொய் எது அப்படின்னு தெரியாம, நான் யாரு ஈஸ்வரன் யாரு ஜெகத் எதுன்னு தெரியாம இந்த மொத்த உலகமும் வந்து பாத்தீங்கன்னா மயங்கி போய் கிடக்குது மந்தகாசத்துல. அது மட்டும் இல்ல துரந்த சர்கோ எதபாங்க மோக்ஷக, எத அபாங்க மோக்ஷக. அபாங்க மோட்சம்ன்றதுக்கு அர்த்தம் கடைக்கண் பார்வை நம்ம சொல்றோம். அவர் இந்த பக்கம் பார்க்கிறார், இந்த பக்கம் பார்க்கிறார். இது மாதிரி ஒவ்வொரு முறை வந்து அந்த கடைக்கண் பார்வை பார்க்கும் போதும் துரந்த சர்க்கக அப்படின்னா முடிவற்றதா இருக்கக்கூடிய எல்லையில்லாத திரும்ப திரும்ப உண்டாகக்கூடிய சிருஷ்டியானது சம்பவிச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப அதனாலதான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவோம், காலோட கட்ட விரல் அசைச்சா ஒரு சிருஷ்டி திரும்ப பழைய நிலைக்கு கொண்டு வந்துட்டாரு அப்படின்னா ஒரு லயம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கண்ணால வந்து நிமிந்து இப்படி ஓரக்கண்ணால பார்த்தாரு அப்படின்னா ஒரு சிருஷ்டி, திரும்ப நார்மலுக்கு வந்தாருன்னா சிருஷ்டி பிரளயமாயிடும். அப்ப சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா அசகாய சூரராச்சு இல்ல, என்ன பண்றாரு அப்படின்னா நினைச்ச மாத்திரத்துல, சங்கல்ப மாத்திரத்துல, ஒரு கண் பார்வை மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா சிருஷ்டியை வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காரு. கடைக்கண் பார்வை, அந்த கடைக்கண் பார்வையினால வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு, எல்லையில்லாத சிருஷ்டி நடந்துகிட்டே சொல்லியாச்சு. व्रीडोत्तरोष्टौ अधर एव लोभो वीरो व्रीडोत्तरोष्टोधर एव लोभो धर्मस्तनो अधर्मपतोऽस्य पृष्ठं धर्मस्तनो धर्मपतोऽस्य पृष्ठं कस्तस्य मेढ्रं वृषणौ च मे मित्रौ कुक्षिः समुद्रा गिरयोऽस्ति सङ्घाः व्रीडोत्तरोष्टोधर एव लोभो धर्मस्तनो धर्मपतोऽस्य पृष्ठं कस्तस्य मेढ्रं वृषणौ च मित्रौ कुक्षिः समुद्रा गिरयोऽस्ति सङ्घाः व्रीडो உத்தர ஓஷ்டம். விரீடோ அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா வெட்கத்துக்கு பேரு விரீடம்னு பேர். நம்ம வெட்கப்படுறோம்ல, சதா காலம் வெட்கப்படுறோமே, நிறைய வெட்கப்பட்டுக்கிட்டே இருக்கோம். ஏதாவது தப்பு பண்ணா வெட்கப்படுறோம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சங்கோச்சம், உடம்புக்குள்ளாரே நிறைய விஷயங்களுக்காக சங்கோச்சமா இருக்கு. அந்த வெட்கப்படுறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரீடன்னு பேரு. அது எதுனா சுவாமியோட மேல் உதடு, உத்தர ஓஷ்டம். மேல் உதடு, சுவாமியோட மேல் உதடு எது அப்படின்னா வெட்கம். இந்த மனுஷங்கள் எங்கெல்லாம் வெட்கப்படுறாங்களோ அது சுவாமியோட மேல் உதடு. அதே மாதிரி அதர உஷ்டம், அதர உஷ்டவ் அப்படின்னா ஓஷ்டவ்னா கீழ் உதடு எது அப்படின்னா அதர ஓஷ்டவ் ஏவ லோபம். மனுஷங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆசை இருக்குல்ல, கிரீடினஸ், பேராசை இருக்கு பாருங்க. எங்க போனாலும் பேராசையை பார்க்குற. பெரிய பெரிய அதானி அம்பானிட்டையும் பேராசை தான் இருக்கு, எலன் மஸ்கிட்டையும் பேராசை தான் இருக்கு. அதுக்காக தான் வாரெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய வாரெல்லாம் பிசினஸ் பேஸ் பண்ணிட்டு நடந்துகிட்டு இருக்கு. அமெரிக்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேராசை இருக்கு. இப்ப நம்ம லோக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ஒவ்வொரு ஆட்கள்கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா பேராசை.
உலகம் ஃபுல்லா பேராசை இருக்கு. அந்த லோபம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயமா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கஞ்சத்தனத்துக்கு பேரும் லோபம்னு பேரு. அதனால உண்டாகக்கூடிய ஆசைக்கும் பேர் வந்து பாத்தீங்கன்னா லோபம்னு பேரு, பேராசை. பேராசையை முன்னிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா மனுஷன் வந்து கஞ்சத்தனத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அப்ப கஞ்சத்தனம், அதுக்கப்புறம் பேராசை, இந்த ரெண்டும் லோப சப்தத்தினால சொல்லப்படுது. அது சுவாமியோட கீழ் உதடா இருக்கு. அது மட்டும் இல்ல, தர்மஸ்தனோ அஸ்ய, இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்தனம் வந்து பாத்தீங்கன்னா தர்மம். நம்ம மார்புல வந்து பாத்தீங்கன்னா முன்பக்க மார்பு வந்து இருக்குல்ல, அந்த முன்பக்க மார்பு வந்து பாத்தீங்கன்னா தர்மமா இருக்கு. தர்மம் எல்லாம் எப்பெல்லாம் நம்ம தர்மம் பண்றோனோ அப்போ வந்து சுவாமியோட மார்பு பகுதியை நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பர்ஷம் பண்றேன்னு அர்த்தம். நெஞ்சு நல்லா உயர்ந்து 6 பேக் மாதிரி இருக்குள்ள சாமிக்கு நல்லா உயர்ந்த தோல் இது நெஞ்சு பகுதி, அதை வந்து பாத்தீங்கன்னா தொடுற மாதிரி. அதர்ம பதோ அஸ்ய பிருஷ்டம், அவரோட பின்பக்கம் முதுகு பாகம் எது சுவாமி அப்படின்னா பேக் வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட அதர்ம பதோனா, இந்த உலகத்துல எதெல்லாம் அதர்மங்கள் நடந்துட்டு இருக்கோ அந்த அதர்மங்கள் எல்லாம் சுவாமியோட பின்பாகம். அது மட்டும் இல்ல, கஸ்தஸ்ய மேட்ரம், கஸ்தஸ்யன கஹ, கஹ அப்படின்னா பிரம்மாவுக்கு பேரு, கஹான்னு பேரு. கஸ்தஸ்ய அப்படின்னா பகவானுடைய மேட்ரம், பகவானுடைய மேட்ரம் அப்படின்னா ஆண் குறிக்கு பேரு பெனிஸ். ஆண் குறிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கஹ, ஜனனேந்திரியம் நம்ம சொல்றோம்ல, அந்த ஜனனேந்திரியம் எது அப்படின்னா பிரம்மா. இதெல்லாம் வர்ணனைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமானது. பஞ்சாக்னி வித்யால இருக்கு, இது மாதிரி நிறைய வித்யால வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுலலாம் சொல்லும் போது அக்னிகோத்திர வித்யால வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நம்முடைய சம்போகத்தையே வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்பனா பண்ணும். என்னன்னா இது மாதிரி தேவதாக்கு உபாசன கல்பனையா பண்ணும். என்ன சாதாரண தர்மம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு பார்ட்டா இவன் சொல்றான். நேற்று ஒருத்தரோட முஸ்லீம் ஒருத்தரோட பேச்சு கேட்டேன். அவரு சரியா புரியல. அவர் பேசுறாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாம் காரியத்தை உபாசனை பண்றீங்க. யாரு இந்துக்கள் எல்லாருமே நிறைய உருவங்களை வச்சு நம்ம உபாசனை பண்றோம்ல, இந்த உருவங்களை வச்சு பண்ணும்போது இதெல்லாம் என்னது, பகவானோட கிரியேஷன். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா யானை, குதிரை, நதி, மலை, கல்லு, மண்ணு எல்லாத்தையும் நீங்க நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கீங்க, பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாம் காரியத்தை நமஸ்காரம் பண்றீங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா காரண கர்த்தாவை, கிரியேட்டரை நமஸ்காரம் பண்றோம். எங்க அல்லா வந்து பாத்தீங்கன்னா கிரியேட்டர் அப்படின்னு. ஐயோ என்ன ஆகி போச்சு அப்படின்னா, துவைத்தவாதத்துல இதுதான் பிரச்சனை. துவைத்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காரணம் வேற காரியம் வேறன்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா துவைத்தம். இதே அத்வைதத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பரமாத்மாவே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாருன்னா, அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி எல்லாத்துக்குள்ளாரையும் அவரே பிரவேசம் பண்ணியிருக்காரு. இது ஜடம். இந்த ஜடத்துல இருக்கிற சைத்தன்யம் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட்டர் சைத்தன்யம். அவர் உள்ள புகுந்திருக்கார். அதனாலதான் உள்ள புகுந்திருக்கிற ஒவ்வொன்றுத்தையும் பார்க்கிறோம். எல்லாத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த விராட் ரூப வர்ணனையை பத்தி பேசும்போது, விராட் எப்படி உற்பத்தி ஆனாருன்னு விதுரருக்கு மைத்திரேயர் சொல்றார். மைத்திரேயர் வந்து பாத்தீங்கன்னா மகரிஷியா இருந்துட்டு உபதேசம் பண்ணும்போது சொல்றார், பகவான் வந்து பாத்தீங்கன்னா மானச கிரியேஷன் எல்லாத்தையும் பண்ணிட்டாராம். இந்த மொத்த ஜெகத்தையும் கிரியேட் பண்ணதுக்கு பிறகு எல்லாம் ஒர்க் பண்ணாம இருந்துச்சான், ஜடமா இருந்துச்சான், ஒன்னோட ஒண்ணு கூடாம இருந்துச்சான். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சாராம். பகவான் பார்த்துட்டு என்ன பண்ணாரு, எல்லாத்துக்குள்ளாரையும் அவரே பிரவேசம் பண்ணினாராம். சைத்தன்யம் உள்ள பிரவேசம் பண்ணாம இந்த ஜடவஸ்துக்களா இருக்கிறது ஒன்னோட ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அது சிங்க் ஆகாது. இது எல்லாம் கோஆர்டினேட் பண்றவர் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற சைத்தன்யம் தான் கோஆர்டினேட் பண்றது. அப்ப இந்த வாக்கு தனியா இருந்து, இந்த கை தனியா, காலு தனியா, எல்லாம் தனித்தனியா இருந்தா ஃபுட் இருக்கும் முன்னாடி. ஆனா இந்த கை வந்து எடுத்து வாயில வைக்காது. ஏதாவது கண்ணுக்கு முன்னாடி ஏதாவது வரும், ஏதோ ஒரு லாரி நேரம் நமக்கு முன்னாடி வந்துச்சு அப்படின்னா கண்கள் பார்க்குது. கண்கள் பார்த்து நம்ம என்ன பண்றோம், ஓடுறோம். கால் வந்து பாத்தீங்கன்னா வேற பக்கத்தை நோக்கி ஓடுது. அப்ப சிங்கனைஸ் ஆயிட்டு இருக்குல்ல. அப்ப யாரு சுவாமி இந்த காலு, கண்ணு, மூக்கு, வாய் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளார கோஆர்டினேட் பண்றது யாரோ இருக்கணுமே அப்படின்னா சைத்தன்யம். அப்ப அவங்களுக்கு தெரியவே இல்லை. இந்த முஸ்லீம் வந்து பாத்தீங்கன்னா தெரியவே இல்லை. எவரு பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு அணுலையும் பிரவேசம் பண்ணி இருக்கார். காரண காரியத்தை தனித்தனியா வேதத்தோட பாத்தீங்கன்னா துவைத பக்தி வந்துடும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா காரணம்தான் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கு காரியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அத்வைதம் வந்துடும். அப்ப அதனாலதான் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதர்மமும் கூட வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு பின்பகம்.
பிரம்மாவே வந்து பாத்தீங்கன்னா பகவானோட ஆண்குறியா இருக்கிறது. அது மட்டும் இல்ல, விஷ்ணவுச்ச மித்ரவ். மித்திரவ் அப்படின்னா என்ன அர்த்தம்? மித்திரர்கள் அப்படின்னா வருணன் மித்திரன் ரெண்டு பேர்த்தையும் இணைச்சு சொல்லுவோம். அதனாலதான் திவ்யவச்சனத்துல மித்திரவுன்னு போட்டிருக்கு. வருண மித்திரவ், வருண மித்திரவ், மித்திரவுச்ச வர்ணக. இந்த ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா மித்திரவுன்னு சப்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாமியோட விஷணவ். விஷணவ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆண்குறிக்கு கீழே இருக்கக்கூடிய விரைகள் இருக்கு பாத்தீங்களா, என்னது டெஸ்டிகல்ஸ்ன்னு சொல்லுவீங்களா, அந்த டெஸ்டிகல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மித்திரரும் வந்து பாத்தீங்கன்னா வருணனும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன இருக்கு அப்படின்னா குக்ஷி சமுத்திரா கிரையோ அஸ்தி சங்கா. குக்ஷி அப்படின்றதுக்கு அர்த்தம் அடிவயிறு. இந்த ஆண் குறிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா தொப்புளுக்கும் ஆண் குறிக்கும் நடுவுல அடிவயிறு நம்ம சொல்றோம்ல, இந்த அடிவயிறு என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சமுத்ரா. இந்த மொத்த லோகத்தோட சோர்ஸா இருக்கிறது, வாட்டர் சோர்ஸா இருக்கக்கூடிய சமுத்திரம் தான் வந்து பாத்தீங்கன்னா குக்ஷி, அடிவயிறு. நாபிக்கு கீழே ஆண் குறிக்கு மேல இருக்கக்கூடிய பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா அடிவயிறு, அதான் குக்ஷிஸ்தானம், குக்ஷஸ்தானம்னு பேர். அப்புறம் கிரையோ அஸ்தி சங்காஹா. சுவாமிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மலைகள் எல்லாம் இருக்குல்ல, உலகத்துல இருக்கிற எல்லா மலைகளும் வந்து பாத்தீங்கன்னா பர்வதங்கள் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாம் சுவாமியோட பாடியில இருக்கிற எலும்பு கூட்டங்கள், கையெலும்பு, காலெலும்பு, முதுகெலும்பு அப்படின்னு எதெல்லாம் இருக்கோ அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட மலைகள் எல்லாம் சுவாமியோட எலும்புகளா இருக்கு. 33 நத்யோஸ்ய நாட்யோ தனூருகாணி, நத்யோஸ்ய நாட்யோ தனூருகாணி மஹீருஹா விஸ்வதனூர் நிருபேந்திர, மஹீருஹா விஸ்வதனூர் நிருபேந்திர அனந்தவீர்யஸ்வசிதம் மாதரிஷ்வா, அனந்தவீர்யஸ்வசிதம் மாதரிஷ்வா கதிர்வயः கர்ம குண பிரவாகः, கதிர்வர்யः கர்ம குண பிரவாகः நத்யோஸ்ய நாட்யோ, நத்யோஸ்ய நாட்யோ தனுருஹாணி மஹீருஹா விஸ்வதனூர் நிபேந்திர அனந்தவீர்யஸ்வசிதம் மாதரிஷ்வாஹ கதிர்வயः கர்ம குண பிரவாகः. என்ன வர்ணனை பாருங்க. நத்யோ அஸ்ய, இந்த உலகத்துல ஓடக்கூடிய நதிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அஸ்ய அப்படின்னா விஸ்வரூபஸ்ய, அந்த பகவானுக்கு, விஸ்வரூப பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாடியக, நாடியகனா நாடிகளாக இருக்கின்றன. அப்ப எத்தனை நதிகள் இருக்கு அப்பா, உலகம் ஃபுல்லா நதிகள் தானே. நாடிகள் எவ்வளவு இருக்கு? 72,72,10,200 நாடி பிரஷ்னோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாடிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுவாமிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கு நாடிகள் அப்படின்னா, இந்த மொத்த உலகத்துல இருக்கிற நதிகள் எல்லாம் சாமியோட தேகத்துல இருக்கக்கூடிய நதிகள், நாடிகளா கல்பனை பண்ணுது. அதுக்கப்புறம் தனூருகாணி மஹீருகா விஸ்வதனூர் நிருபேந்திர. நிருபேந்திர, பகவான், நிருபேந்திர அப்படின்னா அரசர்களில் வந்து பாத்தீங்கன்னா இந்திரன் போன்றவரே. யாரு? பரீட்சித்த சொல்றாரு. பரீட்சித்தே தனூருகாணி, பகவானோட உடம்புல, தனு அப்படின்னா உடம்புல இருக்கிறது, தனு அப்படின்னு பேர், உடம்புக்கு பேர். இந்த ஸ்தூல தேகத்துல வந்து உகாணி, உகாணி அப்படின்னா தனூர், உகாணி அப்படின்னா ரோமங்கள் இருக்குல்ல, இந்த சரீரத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரோமங்கள் இருக்கு. அது எல்லாம் என்ன சுவாமியா அப்படின்னு கேட்டீங்கன்னா மஹீருகா. அவைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமியில இருக்கக்கூடிய மரங்கள். அப்போ இந்த சில பேருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா பாடி ஃபுல்லா முடியா இருக்கும், ரோமங்களா இருக்கும். அப்ப சுவாமி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரோமங்களோட இருக்கார். சுவாமியோட மரங்கள் எல்லாம் சுவாமியோட ரோமங்களா இருக்கு. அது மட்டும் இல்லாம அடுத்து சொல்றது விஸ்வதனூர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மரங்களும் என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பகவானுடைய ரோமங்களாக இருக்கின்றது. அதுக்கப்புறம் விஸ்வதனூர் மஹீருகா விஸ்வதனூர், விஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய பகவானுக்கு இந்த மரங்கள் எல்லாம் என்னவா இருக்கு அப்படின்னா ரோமங்களா இருக்கு. அது மட்டும் இல்ல அனந்த வீரியகா ஸ்வசிதம் மாத்தரிஸ்வா. இந்த மாத்தரிஸ்வான்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னா
வாயு, மகாவாயுக்கு பேர் மாத்தரிஸ்வான்னு பேர். சுத்தி திரியுது இல்ல, ஏக்கமா தனியா சுத்திக்கிட்டு இருக்க இந்த ஆகாசத்துல சுத்தி திரிகிறது. மாத்தரி ஸ்வயத்தி கச்சதி இது மாத்தரிஸ்வா. இந்த ஆகாசத்துல சுத்தி திரியறது இது வாயு, அதனால மாத்தரிஸ்வான்னு பேரு. இந்த வாயு, மகாவாயு வந்து பாத்தீங்கன்னா அனந்த வீரியக சுவசிதம், அனந்த வீரியத்தை உடைய அந்த பகவானுக்கு சுவாசமாக இருக்கின்றது. அப்ப வந்து காத்தடிக்குது அப்படின்னா சுவாமி வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவாசம் பாவம் உட்கார்ந்து எல்லாத்தையும் பாவிக்கலாம். அதுக்கப்புறம் ஆச்சரியர் சொல்றாரு, கதிர் வயஹா. இந்த கதிர் எது அப்படின்னா சுவாமி நடக்கிறாரா. என்ன நடக்கிறார்? தத்தக்கா புத்தக்காடு குழந்தையில இருந்து ஆரம்பிச்சு பெரிய கிருஷ்ணர்ல இருந்து எல்லாம் நடக்கிறோம்ல. அப்ப நடக்கிறது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு நடையும் காலம், வயகன வயசு. நமக்கு வயசாயிட்டே இருக்குன்னு சொல்றோம். வயசாயிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம்? சுவாமி நடக்கிறார் அப்படின்னு அர்த்தம். சுவாமியோட நடப்பயிற்சி. அதுக்கப்புறம் குணப்பிரவாக கர்மக. கர்மம் என்ன சுவாமி? இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கர்மங்களும் வந்து பாத்தீங்கன்னா என்ன சுவாமி அப்படின்னா எல்லா கர்மங்களும் குணத்தோட பிரவாகம். இந்த 3 குணங்களும் சத்வரஜஸ்தமசம் சொல்லக்கூடிய 3 குணங்களும் சதா சலிச்சுக்கிட்டே இருக்கு. அது சலிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா கர்மங்கள் அப்படின்னு பேர். கீதாலயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 3 குணங்களுடையதுதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா சேஷ்டைகளும். குணா குணேஷு வர்த்தந்த இதிமத்வான சஜ்ஜதே. குணங்கள் தான் எல்லா காரியத்தையும் பண்ணுகின்றன. நான் பண்ணவில்லை அப்படின்னு ஞானி நினைக்கிறான். ஏன்? இந்த மொத்த கருமம் வந்து பாத்தீங்கன்னா சுவாமியினோட 3 குணங்கள், மாயியோட 3 குணங்கள் தான் கருமங்களை செய்கிறது. நம்ம வயசு, பகவான் நட. இந்த லோகத்துல நடக்கிற எல்லா கருமங்களும் 3 குணங்களுடைய பிரவாகம் நடந்துகிட்டே இருக்கு, பிரவாகமா போயிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் 34வது ஸ்லோகம். ஈஷஸ்ய கேஷான் விதுராம் விதுரம்புவாகான், ஈஷஸ்ய கேஷான் விதுரம்புவாகான், வாசஸ்து சந்தியாம் குருவர்ய பூம்னஹ, வாசஸ்து சந்தியாம் குருவர்ய பூம்னஹ, அவ்யக்தமாஹுர்ஹ்ருதயம் மனஸ்ஸ, அவ்யக்தமாஹுர்ஹ்ருதயம் மனஸ்ஸ, சச்சந்திரமா சர்வ விகாரக்ய கோஷஹ, சச்சந்திரமா சர்வ விகார கோஷஹ, ஈஷஸ்ய கேஷான் விதுரம்புவாகான், வாசஸ்து சந்தியாம் குருவர்ய பூம்னஹ, அவ்யக்தமாஹுர்ஹ்ருதயம் மனஸ்ஸ, சச்சந்திரமா சர்வ விகார கோஷஹ. இந்த உபாசனையில வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா உபாசனைகள், வைதிக உபாசனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த சேனலைஸ்டு திங்கிங் அப்படின்னு ஒன்று சொல்றோம். முக்கியமானது இந்த நார்மலா இருக்கிறவங்களுக்கும் நம்ம வைதிகத்துக்கும் என்ன ஸ்பெஷல் சுவாமி அப்படின்னா உபாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா தியானத்துக்கும் மேலானது. நம்ம லௌகிகமா தியானம்னு நிறைய பேர் சொல்றாங்கல்ல, அந்த தியானம்னு எதெல்லாம் சொல்றாங்களோ, எங்கெங்கெல்லாம் தியானம் நடக்குதோ, இப்ப திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா நிறைய பேர் தியானத்தை சொல்லி கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த தியானங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலும் விருத்தி நிரோதம் தான் தியானம்னு இப்ப வந்து பெரும்பாலும் சொல்றாங்க. இந்த விருத்தி நிரோதம் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா ஒண்ணுத்திலேயே போக்கஸ் பண்றதுன்னு மற்றதில் அவுட் ஆஃப் போக்கஸ் பண்றது. இப்படி பண்ற போது உங்களுக்கு என்ன நடக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே நம்ம ரஜோகுணம் தமோ குணமா இருக்கும். அதனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா மனசு வந்து என்ன ஆகாதுன்னா அதுல குவியாது, போக்கஸ் ஆகாது. நீங்க ஒரு மேட்டர் ஒரு பர்டிகுலரா ஓங்காரமோட வேற ஏதோ ஒன்று வச்சிருந்தீங்கன்னா கூட மனசு டக்குன்னு அதுல வந்து போக்கஸ் ஆகாது. அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா இன்டைரக்டா மனசை வந்து பாத்தீங்கன்னா நிரோதம் பண்றதுக்கு ஒரு இன்டைரக்ட் மெத்தட் ஒண்ணு இருக்கு. நான் வந்து முக்தி கோபனிஷம் சொல்லும் போதே சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாலி வதம் பண்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மனசை வதம் பண்ணணும். அதுக்கு தெரியவே கூடாது. மாயைக்கு முன்னாடி மாயை தான் மனசு. இந்த மாயைக்கு முன்னாடி நீங்க வந்து நான் ஒன்ன ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நீங்க நின்னீங்க அப்படின்னா மாயையை எந்த காரணத்தை கொண்டு ஜெயிக்கவே முடியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மறைஞ்சிருந்து மாயையை வந்து பாத்தீங்கன்னா மனசுன்ற மாயையை மறைஞ்சிருந்து அடிக்கணும். நேரடியா ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பலம் எல்லாம் ஆப்போசிட்ல இருக்க வாலி மாதிரி மனசுக்கு வந்துடும்.
அதனால எப்பவும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நான் மனசையோ இல்ல மாயையோ எதிர்த்து காரியம் பண்றேன்னு மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா, தெரியாம வேற ஒரு காரியம் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, சேனலைஸ் திங்கிங். ஒரு பெரிய கோட்டு அதை சின்னதாக்கணும்னா என்ன பண்ணணும், அதுக்கு பக்கத்துல இன்னொரு பெரிய கோடு போட்டீங்கன்னா அது சின்னதாயிடும். சிம்பிள் லாஜிக். இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா அடக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு சிந்தனையை கொடுக்கணும். நமக்கு வந்து மனசோட சிந்தனை தானே வெளியில கொண்டு போயிட்டே இருக்கு. அப்போ உட்காருங்க. இப்போ ஒரு என்ன ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை எடுத்துங்க, 2 ஸ்லோகத்தை எடுத்துங்க. 2 ஸ்லோகத்தை வந்து பாத்தீங்கன்னா கண்டஸ்த நல்லா மெமரைஸ் பண்ணிங்க. நல்லா மெமரைஸ் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு அங்கமா இது இந்த அங்கம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கண்ணை மூடி உட்கார்ந்து அந்த ஸ்லோகத்தை வந்து பாத்தீங்கன்னா முதல்ல அந்த ஸ்லோகத்தை மனசுக்குள்ளார அந்த ஸ்லோகத்தை சொல்றது. அந்த ஸ்லோகத்தை சொல்லி ஒவ்வொரு சப்தமா அதுக்கு மீனிங்கை வந்து பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே வர்றது. சாமியோட கடவாப்பல்லு தான் வந்து பாத்தீங்கன்னா யமனா. அப்ப அந்த கடவாப்பல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரங்கையோ இல்ல ஒரு சிங்கத்தையோ ஒரு புலியையோ மனசுக்குள்ளார கொண்டு வந்து, இல்லைன்னா நரசிம்ம அவதாரத்துல இருக்கிற நரசிம்மரோட ரூபத்தை வந்து மனசுக்குள்ள கொண்டு வந்து அந்த பல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோரமா வந்து பாத்தீங்கன்னா இரண்யகசிபு வதம் பண்ணுவார்ல, அப்படி வதம் பண்ணக்கூடிய அந்த பற்களை மனசுக்குள்ள கொண்டு வந்து இதுதான் யமனா இருக்கு சுவாமிக்கு. யமன் வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட பற்கள். அதே மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு நண்பர்கள்ட்ட இருந்து உறவுகள்ட்ட இருந்து எதெல்லாம் நம்ம வந்து பெயின் வாங்குறோமோ அதெல்லாம் சுவாமியோட பற்கள். இப்படின்னு அந்த ஸ்லோகத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகம் சொல்லி பதமா மனசுக்குள்ளார கொண்டு வந்து அந்த பதத்தோட அர்த்தத்தை வந்து பாத்தீங்கன்னா மெதுவா சிந்தனை பண்ணி முடிக்கும் போது ஒரு ஸ்லோகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகும். இந்த 10 நிமிஷம் ஆகும் போதும் ஒரு இன்டைரக்டா ஒரு காரியம் நடக்குது. என்ன காரியம் தெரியுங்களா? மனசோட நேச்சர் என்னது? தாட் ப்ராசஸ். அது நினைக்கும், அது எதையாவது நினைக்கணும். அதுக்கு சும்மா இருக்காது. யானை மாதிரி குட்டி யானை இருக்குல்ல, குட்டி யானை குட்டி குரங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சும்மா இருக்கவே இருக்காது. அது மாதிரி எதையாவது சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு திங்கிங் கொடுக்கறோம். நீ திங்கிங் பண்ணணும், அவ்வளவுதானே. என்ன பண்றது அப்படின்னா ஒரு பூத்தம் இருக்கு. அந்த பூத்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சும்மா இருக்காது. அதுக்கு வேலை, எஸ் பாஸ் எனக்கு வேலை கொடுக்கணும், இல்ல கொடுக்கல அப்படின்னா உன்னை அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுது. அந்த பூத்தத்துக்கு என்ன பண்றது அப்படின்னா, இந்தா அப்படின்னு ஒரு பக்கெட் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா மணலை எடுத்து ஒவ்வொன்றா எண்ணி இந்த கவுண்டிங் எனக்கு கொடு அப்படின்னு ஒரு 10 டப்பா மணலை எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா அது உட்காந்து ஒவ்வொரு மண்ணா எண்ணிக்கிட்டு இருக்கும். கடற்கரை மண் எல்லாத்தையும் எண்ணிக்கிட்டு இருக்கும். நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துட்டு இருக்கோம். இதே மாதிரி இந்த மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறோம், இன்டைரக்டா ஒரு சிந்தனை ப்ராசஸை நம்ம கொடுக்குறோம். இதுதான் இந்த விஸ்வரூப தரிசனத்தோட தாத்பரியம். ஒவ்வொரு ஸ்லோகத்தையா எடுத்து 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 நீங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ணும்போது 2 ஸ்லோகம் 3 ஸ்லோகம் வந்தீங்கன்னாவே உங்களுக்கு மனசு வேற விஷய சிந்தனையில இருந்து இந்த விஷய சிந்தனையிலேயே சேனலைஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரே முகமா போயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்க வேண்டியது இதுதான். இது மெதுவா 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 என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லியிருக்கேன்ல 2 இடத்துல ஃபோக்கஸ் பண்ணணும். ஒன்று பாதார விந்தம், சுவாமியோட கால்கள், அதுக்கடுத்து சுவாமியோட கண்கள். அப்ப பூரணமா இருக்கிறத எல்லாத்தையும் நீங்க கொஞ்ச நாள் அபியாசம் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, இதுல சொன்ன ஒரு 10 ஸ்லோகங்கள்ல இருக்கிறத மெதுவா சிந்தனை பண்ணி ஒரு 6 மாசம் 1 வருஷம் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிடுன்னா வேற சிந்தனை போகாம இந்த சிந்தனையில மட்டும் நிக்கிறது. அதுக்கப்புறம் பாதத்துக்கு ஒரு 6 மாசம் பண்ணினீங்க அப்படின்னா ஈஸியா பாதத்திலேயே மனசு வந்து பாத்தீங்கன்னா பதிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் கண்களுக்கு வந்து ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஜீவனை ஃபுல்லா கண்கள்லயே நிக்கிறது. கண்களையே பார்த்துட்டு சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்ப என்ன ஆயிடும், சமக்கிர அங்கம் போய் மெதுவா 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 ஒரு அங்கத்துல வந்து போக்கஸ் ஆகி அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அங்கமும் நீங்களும் வேற வேற இல்லாம போயிடும். சுவாமியோட கண்களை பார்த்து 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 சுவாமியும் நீங்களும், சுவாமியோட கண்களும் நீங்களும் தியானிப்பவனும் வேற வேற இல்லைன்னு அதோட மெர்ஜ் ஆயிடும், சமாதி ஆயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டா ஒரு 2 வருஷம் கழிச்சு பண்ண வேண்டிய காரியத்தை நம்ம என்ன பண்றோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா சேனலைஸ்டு திங்கிங் மூலமா பண்றோம். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த சேனலைஸ்டு திங்கிங்கிற உபாசனை பண்ணாம விருத்தி நிரோதம் பிக்ஸ் பண்ணி ஒரே விஷயத்துல மனசை நிக்க வைக்கணும்னு ட்ரை பண்றவங்க எல்லாரும் 30 வருஷம் ஆனாலும் இன்னும் தடுமாறிட்டே இருக்காங்க. அப்ப அனுகிரகம் பாருங்க உங்களுக்கு,
பகவானோட கல்யாண குணங்களா இருக்கட்டும், பகவானுடைய ரூபங்களா இருக்கட்டும், இதெல்லாம் சிந்தனை பண்றதுக்கு தான். எதுக்கு அப்படின்னா இன்டைரக்டா மனசை நாசம் பண்றதுக்காக. சவிகல்ப சமாதிகள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிர்விகல்ப சமாதிய அடையறதுக்கு சாதனங்களா இருக்கின்றன. ஆச்சாரியர் இங்க என்ன சொல்றாரு? ஈசஸ்ய கேஷான். அந்த ஈஸ்வரனுடைய அந்த கேசங்கள் என்னது சொல்லுங்கம்மா? இல்ல 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 சிந்தனை. நான் வந்து ஓங்காரம் பண்றீங்கன்னா வெறும் ஃபுல்லா சமக்கிர ரூபத்தை வச்சுக்கிட்டு பண்ணுங்க. ஓங்காரம் பண்றீங்கன்னா சிந்தனை பண்ண முடியாது. ஓங்கார சிந்தனை வரும்போது வேற சிந்தனை பண்ண முடியாது. ஓங்காரத்தையும் பண்ணிக்கிட்டு இல்ல இல்ல ஒண்ணுதான் பண்ண முடியும். ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டு சுவாமியோட ரூபத்தை பாருங்க, ஃபுல்லா மேல இருந்து கீழே வரைக்கும் பாருங்க. அதுக்கப்புறம் சுவாமியோட பாதத்தை பாருங்க. அப்புறம் ஓங்காரம் சொல்லிக்கிட்டே சுவாமியோட கண்களை பாருங்க. சுவாமியோட கண்களை பார்த்துக்கிட்டே ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டே இது வந்து பாத்தீங்கன்னா உபாசனையோட இது. நீங்க தனியா உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஓங்காரம் இல்லாம தனியா உட்கார்ந்துட்டு இந்த ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் எடுத்து அந்த அந்த சுவாமியோட ஒவ்வொரு இதையும் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து 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 பண்ற. ஒரு ஸ்லோகத்தை எடுத்துக்கிட்டு அப்புறம் கண்ணை மூடிக்கிட்டு விசுவலைஸ் பண்ற. கண்ணை திறந்து விசுவலைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு கண்ணை மூடி வந்து பார்த்தீங்கன்னா விசுவலைஸ் பண்ணுங்க. அந்த ஸ்லோகத்துல இருக்கிற பதம் பதமா பிரிச்சு கொடுத்துருக்கோம்ல, அந்த பதம் பதமா பிரிச்சு கொடுத்த மீனிங்கை வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளார அந்த ஸ்லோகத்தை சொல்லி 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 வரணும். எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பாருங்க. நான் இன்னைக்கே பண்ணி பாரு. ஒரு ஸ்லோகம் 2 ஸ்லோகம் பண்றதுக்கு உங்களுக்கு அரை மணி நேரம் ஆகும். அரை மணி நேரம் ஆகும். நீங்க கொண்டு வரணும். வெளியில இருக்கிறது இந்த மலைகள், ஐயோ மலைகளா, ஐயோ ஊட்டிக்கு போயிருக்கேன், இமயமலை போயிருக்கேன், அப்புறம் இந்த என்னென்னா திருவண்ணாமலை போயிருக்கேன், இதெல்லாம் மலைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எறும்பா, சுவாமியோட எறும்பா அப்படின்னு பார்க்குறது. அப்போ சமுத்திரம் பார்த்துருக்கேன், அதை பார்த்துருக்கேன், நதிகள் பார்த்துருக்கேன், இதெல்லாம் இதுவா அப்படின்னு ஒவ்வொன்றியா கற்பனையை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே வரும். அப்போ என்ன ஆகும்? வெளியில இருக்கிறதுலயே ஒரு ஈஸ்வர பாவம் வந்துடும், விராட் பாவம் வந்துடும். மனசும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்டா என்ன ஆகும்? மெதுவா 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 வேற வெளி சிந்தனைகள் வந்து சுருங்கி 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 சிந்தனைகள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரே விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். சரி, இங்க சொல்ற 34வது ஸ்லோகத்துல ஈசஸ்ய கேஷான். அந்த ஈஸ்வரனுடைய கேசங்கள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்புவாகான். ஆச்சாரியர் சொல்றார் அம்புவாகான் அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனுடைய கேசங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேகங்கள். மேகம் போன்ற கேசம் சொல்லுவோம்ல, பெண்களை வர்ணிக்கும் போது அப்படின்னு சொல்றோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோகத்துல எங்கெல்லாம் மேகம் போகுதோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம் சுவாமியோட கேசம் பாருங்க, என்ன ஆனந்தமா இருக்கு. மேகங்கள் மலை மூட்டம் மேகமூட்டமா இருக்கு அப்படின்னா சுவாமியோட கேசங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடர்ந்து இருக்கு அப்படின்னு பாவிக்கலாம். ஹரிகேசம். அம்பு வாகான் அப்படின்றதுக்கு அர்த்தம் அம்புனா ஜலம், வாகான் அப்படின்னா மேகங்கள். பேர் அம்பு. ஜலத்தை சுமந்துக்கிட்டு போயிட்டு இருக்கிற மேகங்கள் எல்லாம் சுவாமியோட கேசங்கள் அப்படின்னு இது பண்ணும். விதுகு அப்படின்னா அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் வாசஸ்து சந்தியா. சந்தியா காலம் எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா கால சந்தியா, மாத்தியானிக சந்தியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாயம் சந்தியா. 4:30 to 6 வரைக்கும் காலையில, அதே மாதிரி மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா 11, 12, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 6 வரைக்கும். இந்த சந்தியா காலங்கள் எல்லாம் சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாசக அப்படின்னா அவருடைய உடைகளா இருக்கு, அவர் உடுத்தி இருக்க ஆடையா இருக்கு. அவ்யக்தம் ஹிருதயம் வந்தாச்சு. சுவாமியோட ஹிருதயம் எது சுவாமி அப்படின்னா வெளிப்படாதது. ஹிருதயம் உள்ளுக்குள்ளதானே இருக்கு, வெளிப்படலையும். அது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்யக்தம் ஹிருதயம். அவ்யக்தம் சொல்லக்கூடிய மாயா தத்துவம் இருக்குல்ல, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பகவானோட ஹிருதயமா இருக்கு. அது மட்டும் இல்ல, மூலப்பிரகிருதின்னு சொல்றோம். அவ்யக்தத்துக்கு என்ன பேரு? மூலப்பிரகிருதி. மூலப்பிரகிருதி தான் ஹிருதயமா இருக்கிறது. சந்திரமா சர்வ விகார கோஷ மனச்சாகு. சந்திரமா வந்து பாத்தீங்கன்னா எது சுவாமி? இந்த சந்திரன் எது நம்ம மேல பாக்குறமே இந்த சந்திரன், இதுதான் சுவாமியோட வந்து பாத்தீங்கன்னா மனசாக சொல்லப்படுது. சாமியோட மனசு இது. வெளியில பாக்குற சந்திரன் மனசோ தேவதா சந்திரமா, இதெல்லாம் வந்து தத்துவபோதத்துலாம் சொல்றது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட மனசு? சர்வ விகார கோஷா. இந்த மனசு தானே சதா விதமான எண்ணங்களோடு இருக்கிற கோஷமா இருக்கு, ஒரு பை மாதிரி இருக்கு. ஏகப்பட்ட எண்ணங்கள் வந்து பாத்தீங்கன்னா உண்டாயிட்டே இருக்கு அதுக்குள்ளார இருந்து. அந்த சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா வளர்பிறை தேய்பிறைன்னு வந்து பாத்தீங்கன்னா 2 காலத்துல இருக்கு.
இந்த வளர்பிறை தேய்பிறை என்ன பண்ணுது அப்படின்னா மெதுவா மெதுவா வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்கெல்லாம் சோர்ஸ் வேற சொல்லுது, உணவுக்கெல்லாம் சோர்ஸ். இந்த சூரிய சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவா 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 வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சு போகும்போது மனசுக்கு அனுகிரகம் எல்லாம் நின்று போயிடும். நின்று போனோம்னா பைத்தியம் லைட்டாக கொஞ்சம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தாலும் அது ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு பக்கத்தில் ஒரு கோயில், அருமையான கோயில் முசிறி அப்படின்னு திருச்சிக்கு பக்கத்தில் ஒன்று இருக்குது. அந்த பக்கம் எங்கேயாவது கரூர் திருச்சி பக்கம் போனீங்கன்னா போகணும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முசிறியில் வந்து ஒரு கோயில், முக்கியமான கோயில் ஒன்று இருக்குது. ஆமாம், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக சுவாமி என்ன பண்ணுறாருன்னா பைத்தியத்தை வந்து குணப்படுத்துறாரு. குணசீலம் முசிறிக்கு பக்கத்தில் குணசீலம்னு பேர் இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தனை சேர்த்துருந்தாங்க, அதுக்காக நான் போவேன். அப்போ அந்த அமாவாசை சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சங்கிலியை போட்டு கட்டி வச்சுருப்பாங்க, முடியாது. ஏன்னா மனசோட விகாரம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நியூட்ரலைஸ் ஆகாது. பூர்ணச்சந்திரன் இருக்கும் போது ரொம்ப குவைட்டாக. நான் ஒரு காலத்தில் அனுஷ்டானம் பண்ணி நல்ல தீவிர அனுஷ்டானத்தில் இருக்கும் போது ரொம்ப வாட்ச் பண்ணியிருக்கேன். அந்த அமாவாசை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனசெல்லாம் சூம்பி போயிடும், மனசுல விகாரங்களா இருக்கும். அதே நேரத்துல அந்த பௌர்ணமி வரும்போது வளர்பிறை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிரசன்னமா இருக்கும். உபாசனை பண்ணி 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 இந்த ரெண்டத்தையும் சமப்படுத்துறது தான் வந்து பார்த்தீங்கன்னா உபாசனையோட தாற்பயம். இந்த வளர்பிறை தேய்பிறை வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆயிடும். எல்லா காலமும் வந்து பார்த்தீங்கன்னா மனசு ஒரே விதமா ஆயிடுச்சு அப்படின்னா உபாசனையில நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா காலங்கள்லையும் மனசு வந்து ஒரே மாதிரி இருக்கும். சூரியனுக்கு வந்தாச்சுன்னு அர்த்தம், புத்திக்கு வந்தாச்சுன்னு அர்த்தம். நீங்க எது வரைக்கும் மனசுல இருக்கீங்களோ அப்ப மனசுல தத்துவத்தை இருக்க வரைக்கும் அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். சஞ்சலம் இருந்துட்டு 15 நாள் ஒரு மாதிரி இருக்கும், 15 நாள் வேற மாதிரி இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா புத்தி தத்துவத்துக்கு வந்துடணும். ஒரு சாலிடான ஒரு தாட் வந்து நின்றோம். எப்படி முடியும்? உபாசனை பண்ணி 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 மனசு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்திரத்தன்மையான. அப்போ சர்வ விகார கோஷக, எல்லா விகாரங்களுக்கும் கோஷம் அப்படின்னா இருப்பிடமா இருக்கிறது, ஒரு பை மாதிரி இருக்கிறது. அது மாதிரி இருக்கக்கூடிய அந்த சந்திரன் சந்திரமான அர்த்தம், சக சந்திரமா. விகாரங்களோடு கூடியிருக்கிற இந்த மனசு, வளர்பிறை தேய்பிறையோடு கூடியிருக்கிற இந்த மனசு தான் சுவாமியோட மனசு அப்படின்னு சொல்லப்படுகின்றது அப்படின்னு சொல்லியாச்சு. இருக்கட்டும், இதோட நாளைக்கு மீதியை பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நான் கொஞ்சம் பூனைக்குட்டி நாய்க்குட்டிலாம் வளர்த்துருக்கேன். இந்த பூனை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்லமா வந்து பார்த்தீங்கன்னா மடியில போயிட்டா உட்காரும். அதுக்கு ஏதாவது வேணும், சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்கணும். அது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மெதுவாக அந்த சின்ன சின்ன பல்லு இருக்குமா, ஸ்நேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடி கிடைக்கும். அந்த அந்த கடி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும், சந்தோஷமா இருக்கும். நாய்க்குட்டியும் அதே மாதிரி தான், வலிக்காம வந்து ஒரு கடி கடிக்கிறேன். சின்ன குழந்தைங்களை அப்படிதானே, நம்ம குழந்தைங்க பல்லு முளைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கடிச்சு விட்டுரும்ல, நம்ம அதை எப்படி எடுத்துப்போம், ரொம்ப பந்து பாசம், ரொம்ப சுகமா இருக்குல்ல. நம்ம சுற்றி இருக்கிற எல்லா சொந்தங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கடிச்சுக்கிட்டே இருக்கு. என்னது பந்தம். ஐயோ கொஞ்சம் நல்லா இருந்தால் சந்தோஷப்படுறோம், கொஞ்சம் ஏதாவது கெட்டு போச்சுன்னா ஐயோ ஐயோ இப்படி ஆகி போச்சு. நாள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொந்த பந்தங்கள் நம்மளை கடிச்சிக்கிட்டே பெயின் வந்துக்கிட்டே இருக்கு. கடைசியில் யமன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கடி மரணம் சம்பவிச்சு. அப்போ சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை ரூபத்தில் இருக்க. அப்போ நம்ம பார்க்கும்போதெல்லாம் மலையை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு தோணணும், எலும்பு. நதியை பார்க்கும்போது சாமியோட நாடி, சூரியனை பார்க்கும்போது சந்திரன், சூரியனை பார்க்கும்போது கண்கள். மனசு வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியோட மனசு, அதான் மனோ பிரம்மேத்தி உபாசித்த, மனசையே வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மம் என்று உபாசனை செய் அப்படின்லாம் வர்ணனைகள்லாம் இருக்கு. அப்போ இந்த மெத்தட் எல்லாமே சும்மா ஸ்லோகத்தை படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா ஒரு யூஸ் இல்லை. உட்காந்து சிந்தனை பண்ணினீங்கன்னா அவ்வளோ வீரியமாக இருக்கும். இதை இன்டைரக்டாக நீங்கள் இதை பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் சொல்லுவீங்க சுவாமி இவ்வளோ இதாக இருக்குது சுவாமி இது அப்படின்னு. ரொம்ப பலமானது இந்த உபாசனை. அதே மாதிரி சாந்தோக்கியத்தில் ஆச்சாரியார் சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, உபாசனா காண்டத்துல எதையெல்லாம் நம்ம வந்து படிக்கிறோமோ
அது எல்லாம் தேவதா விஷயத்துல யதார்த்தம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். தேவதைகளோட யதார்த்த சுரூபத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா உபாசனா காண்டத்துல சொல்லுது. அதனால நீங்க வந்து இதை உதாசீனப்படுத்தி இது ஒரு கல்பனாலாம் எடுத்துடாதீங்க. இது யதார்த்தம். இந்த விராட் ரூபத்துல இதெல்லாம் யதார்த்தம்.